தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் மீது கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். விஜயின் கட்சி தமிழ்கா வெற்றிக்கு தெளிவான கொள்கை இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பிய நயனார் நாகேந்திரன், காகிதத்தில் கொள்கை எழுதியதாலே போதாது, அதை மக்களிடம் தெளிவாக விளக்க வேண்டும் என்று சவால் விடுத்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கட்சியின் கொள்கைகள் மற்றும் நிலைப்பாடுகளை விஜய் நேரடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் சேலம் மற்றும் கரூரில் நடைபெற்ற கூட்டங்கள் குறித்து பேசும்போது அந்த நிகழ்வுகளில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு மாநில அரசும் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் குறித்து முன்பு தெரிவித்த சர்ச்சையான கருத்து பற்றி கேட்கப்பட்ட போது யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை என்று விளக்கம் அளித்தார். மற்றொரு முக்கிய அம்சமாக தமிழக அரசியல் கூட்டணிகள் பற்றியும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். திராவிடா முன்னேற்ற கழகம் கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை என்றும் காங்கிரஸ் அதிகார பங்கீடு கோருவதால் கேள்விக்குறி எழுந்துள்ளதாகவும் கூறினார். ஆனால் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வலுவான கூட்டணி என்றும் எடப்பாடி கே பழனிசாமி தான் 2026 தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் என்றும் உறுதியாக தெரிவித்தார். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் விஜய் தனது கட்சியின் கொள்கைகளை வெளிப்படையாக அறிவிப்பாரா? அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்? இதை பற்றிய உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பகிருங்கள். நன்றி.